ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சாண்ட்ராக்கு சொல்லணும்னா எதுக்காக சொல்லுவீங்க? சாரி சொல்லணும்னா வெளியே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க எதிர்பார்த்தவங்க நான் கேமில் கண்டினியூ பண்ணியிருக்கணும்னு. ஆனால் ஆக்சுவலாக நான் என் கேம் நல்லா தான் ஆடினேன். ஆக்சுவலாக அந்த வெளியே வரதுக்கு நான் சத்தியமாக காரணமே கிடையாது. அது அவளுக்கும் தெரியும். வந்து எபிசோட் பார்த்துப்பாங்க. இன்னொரு சாரினா அந்த ரெட்டு கொடுத்தது ஓகே. ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது 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 இவ்வளோ தூரம் அவளுக்கு ஹர்ட் ஆகுன்ற எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ தப்பாக எடுத்துகிட்டு திவ்யா பேசுவோம். இல்லை 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 அந்த ரெட்டு கொடுத்தா எனக்கு வந்து ஹர்ட். அது ஏன் அந்த ரெட்டை கொடுத்தேன்றது கூட அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. அதான் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. தனி கேம் ஆர்டர் ப்ரூவ் பண்ணாங்க. நீங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டீங்கல்ல. ஒருவேளை நான் ஆடுறேன்னு ஒத்துருந்தேன் நான் கொடுத்துருக்க மாட்டேன் சத்தியமாக. எனக்கு வேறு வழியே இல்லை. என்ன தான் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த டிசிஷன் எவனை எடுப்பானா? ஆனால் நான் எடுத்தேன். ஏன்னா என் கேமை நான் ஆடணும். தனிப்பட்ட யாருன்னு கூடணும். ஏன்னா அவள் என் ஆட்டத்துக்கு எடுக்கிறா. ஒருவேளை அவங்க சேர்ந்து ஆடுறீங்க. அவள் வழி என் வழி. இப்போ சொல்ல மாட்டிங்களா 2 பேர் செம்மையாக ஆடிட்டு வந்தாங்க சொல்லுவீங்களா? அதுக்காக தான் நான் பண்ணது அது என் கேமுக்கு. தேங்க்ஸ் சொல்லணும்னா திருப்பியும் அவளுக்கு தான் சொல்லணும் தேங்க்ஸு. நான் போய் உள்ளே ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன். டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே எப்படி அதை ஃபோக்கஸ் அதெல்லாம் தெரியாது. டக்குன்னு பழைய சாண்ட்ரா ஃபஸ்ட்டு வீக் மாதிரியே அவள் முயற்சி பண்ணுறான் பவுன்ஸ் ஆகி வர்றதுக்கு.